ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான காரசாரமான ஒரு சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நான் 10 போல் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். காம்போடையே சேர்த்துக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிளகாய் கருகிடாமல் எடுத்துக்கலாங்க. அதே எண்ணெயில் 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட பார்த்திங்கன்னா 3 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 4 பெப்பர், 1.5 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 100 கிராம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இதையும் கருகிடாமல் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நல்லா வறுத்து விட்டுட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஏற்கனவே வதக்கி வச்சுக்கிறேன் காஞ்ச மிளகாயை சேர்த்து ஆற விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு சட்டுன்னு செஞ்சிடலாம். குக்கர்லேயே செய்யறதுனால சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சுத்தம் செஞ்சு வச்ச சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சிக்கன் இந்த எண்ணெயிலேயே ஒரு 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுருணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பெரட்டிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அதே போல் குழம்புக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கனாலும் கிரேவி போல் இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் தண்ணி குழம்பு தான் செய்கிறோங்க. 1.5 ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு சேர்த்துருக்குறேங்க. குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான டேஸ்டியான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. நம்ம விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்த பிறகு மல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.